Yes, good evening all. இப்போ லைவ் வந்தீங்கன்னா ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ லைவ் வந்தாச்சுன்னா ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அண்ட் நான் எழுதுறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரண்யா குட் ஈவினிங், திவ்யா குட் ஈவினிங். கிளியர்? தேங்க்யூங்க. So one of the most important topic again and again, arithmetic conceptsல சரியா, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கூட அரித்மெட்டிக்ஸ் எனக்கு தெரியல சார், அரித்மெட்டிக்ஸ் எனக்கு வரமாட்டேங்குது சார், அரித்மெட்டிக்ஸ் எனக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல சால்வ் பண்ண முடியல சார். ஸோ நான் வந்து தனியா சால்வ் பண்றப்போ சால்வ் பண்றேன், பட் மாக் டெஸ்ட்ல எடுக்கிறப்போ என்னால சால்வ் பண்ண முடியல சார். ஸோ அதுக்கெல்லாம் ரீசன் என்னன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று வந்து புரிஞ்சுக்கோங்க. எதையுமே ரஷ் அப் பண்ணாதீங்க சரியா. ஸோ இப்போ நீங்க லேர்னிங் ஃபேஸ்ல இருக்கீங்க. ஸோ அந்த லேர்னிங் ஃபேஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஓகே, அந்த லேர்னிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கான்செப்டுவல் லேர்னிங்கா இருக்கணும். நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன், கான்செப்டுவல் லேர்னிங். ஓகே, ஸோ கான்செப்டுவல் லேர்னிங்னா என்ன? ஸோ நம்மளுடைய டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸை கொஸ்டினா இன்வால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கான்செப்டுவல் லேர்னிங் வந்துடும். ஓகேவா? ஸோ என்னுடைய டீச்சிங் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நான் கொண்டு வந்துருவேன். ஸோ நான் சொல்ற ப்ராசஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் இது பாசிபிள். ஓகே, ஸோ அன்டில் தென் நீங்க உங்களுடைய எஃபர்ட் இல்லை அப்படின்னா ஒன்லி லிசனிங் மட்டுமே வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றேன், டீச் பண்றேன், சொல்லும் போது உங்களுக்கு புரியுது. ஸோ பட் நீங்க எடுத்து செல்ஃபா சால்வ் பண்றப்போ அது புரியல அப்படின்னா அகைன் வீடியோ வந்து திரும்ப எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கணும் சரியா. நான் என்ன சொல்றதை லிசன் பண்ணணும். ஸோ நல்லா லிசனிங் கெப்பாசிட்டி நல்லா டெவலப் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ். ஸோ அதுக்கப்புறமா மார்க் டெஸ்ட் எடுக்கணும். மார்க் டெஸ்ட் எடுக்கிறப்போ அப்படியே நம்ம 30 செகண்ட் 40 செகண்ட்ல அப்படியே கொஸ்டினை வந்து நம்ம எடுத்து பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? கொஸ்டினை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ கிளாஸ் கவனிங்க. ஸோ ஆவரேஜ் செஷன் இருக்குப்பா, நான் எடுப்பேன். ஸோ ரெண்டு செஷனாக வந்து நம்ம பேசிக் கான்செப்ட் முடிச்சுட்டே வருவோம். ஓகே, லிசன். ஸோ கான்செப்டுவல் லேர்னிங். ஸோ கான்செப்ட் வந்து இந்த டாபிக் என்னது? மிக்சர் அண்ட் அலிகேஷன். மிக்சர் அண்ட் அலிகேஷன் கான்செப்ட்ல ஸோ இப்போ நம்ம ஒன்லி மிக்சர் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, 100% ஆஃப் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், ஒரிஜினல் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் எக்ஸாம்லயும் கேட்பாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை நம்புங்க. 15 கொஷின்ஸ் சரியா, 15 கொஷின்ஸ் வந்து 15 அவுட் ஆஃப் 15 அரித்மெட்டிக்ஸ்ல. ஓகே, அரித்மெட்டிக்ஸ்ல 15 கொஷினுமே நம்ம வந்து கிராக் பண்ண எய்ம் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும். ஓகே, நம்மளால பண்ண முடியும், டெஃபினட்டா எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு சம் சால்வ் பண்ற மாதிரி தான் அவன் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருப்பான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, சும்மா நல்ல டஃப்பான கொஸ்டினை வந்து உங்களுக்கு 20 மினிட்ஸ்ல சால்வ் பண்ண சொல்லிலாம் யாரும் கொடுக்க போறது இல்லை. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆகட்டும் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் ஆகட்டும், ஸோ அந்த ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது நான் சொன்னேன். ப்ரிலிம்ஸ்ன்றது ஒரே ஒரு கான்செப்ட், மெயின்ஸ்ன்றது 4 கான்செப்ட் சேர்ந்து ஒரு சம்மா இருக்க போகுது, அவ்வளவுதான். ஸோ மிக்சர் அலிகேஷனு அதே மாதிரி தான். 100% ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா மிக்சர் அலிகேஷன்ல இருக்கும். ஸோ மிக்சர் கான்செப்டை உள்ள பார்த்துலாம். ஆஸ் எ டைட்டில், டைட்டில் என்னது? மிக்சர். மிக்சர்ன்னும் போது சார் இப்போ இதுல கொஸ்டின் எப்படி சார் இருக்கும்? கொஸ்டின் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஓகே, ரெண்டு கண்டென்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அது எந்த கண்டென்ட்னா இருக்கலாம். மில்க் வாட்டர்னு கொடுத்துருப்பான் சரியா. மில்க் வாட்டர், ஆசிட், பெட்ரோல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெண்டு லிக்விடு, இல்ல ஏபின்ற ஒரு லிக்விடு, ஓகே, பிக்யூ லிக்விட், இல்ல மூணு மிக்சர் கூட கொடுத்துருப்பாங்க. மில்க், வாட்டர், ஸோ வேற ஏதாச்சும் ஒரு லிக்விட் கூட கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி 3 கண்டென்ட் கொடுத்தாலும் சரி, 2 கண்டென்ட் கொடுத்தாலும் சரி, 4 கண்டென்ட் கொடுத்தாலும் சரி. ஓகே, ஸோ நம்மளுடைய வே ஆஃப் அப்ரோச்ன்றது ஒண்ணுதான். என்ன அப்ரோச்? ஒன்லி ரேஷியோ அண்ட் பர்சன்டேஜ். ஒன்லி ரேஷியோ அண்ட் பர்சன்டேஜ். இந்த ரேஷியோவும் பர்சன்டேஜ் கான்செப்டை வச்சுதான் என்டையர் சம் நம்ம வந்து உள்ள மூவ் பண்ண போறோம். ஓகே, லிசன் பா.
ரேஷியோ அண்ட் பர்சன்டேஜ் இதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சரி, மிக்சரோட ஒரு பேசிக் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கவனி. எக்ஸாம்ல கொஸ்டின் என்ன கொடுத்திருப்பாங்க? இனிஷியல் மிக்சர். இனிஷியல் மிக்சர் லிசன். இனிஷியலா ஒரு மிக்சர் இருக்கும். இந்த இனிஷியல் மிக்சர் வந்து பார்த்தா அப்படின்னா மில்க் வாட்டர்னே நம்ம எடுப்போம். சரியா? அது எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா ரேஷியோல கொடுத்திருப்பாங்க. மில்க்கும் வாட்டரும் ஒரு மிக்சரா கொடுத்திருக்காங்க. மிக்சரை வந்து ரேஷியோவா கொடுத்திருப்பாங்க. ரேஷியோ வந்து ஒரு 3:4 அப்படின்னு வச்சுக்கோ. ரேஷியோ. ஓகே. அப்போ இனிஷியல் மிக்சர் மில்க் வாட்டர். அடுத்த கொஸ்டின் என்ன ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மிக்சர்ல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு ரிமூவ் பண்றோம் அப்படின்னு கொடுத்திருப்போம். ஓகே. ஏதாச்சும் ரிமூவல். ஓகே. குவான்டிட்டியை வந்து ரிமூவ் பண்றேன். சம் குவான்டிட்டியை நான் ரிமூவ் பண்றேன். சரி, இப்போ இந்த மிக்சர் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு 70 லிட்டர்னு வச்சுப்போம். சரியா? இந்த 70 லிட்டர்ல நான் வந்து ஒரு 35 லிட்டரை வந்து நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்னு ஒண்ணு வச்சுப்போம். சரியா? 35 லிட்டரை நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன இருக்கும்? ஃபைனலா எவ்வளவு இருக்கும்? ஃபைனலா பார்த்தா அப்படின்னா ரிமைனிங். ஃபைனலா பார்த்தா அப்படின்னா ரிமைனிங். ஓகே. ஃபைனலா என்ன மிக்சர் வந்து இருக்க போகுது அப்படின்றது தான். அதே மில்க் வாட்டர். சரியா? மில்க் வாட்டர். லிசன் சார், இது கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. அப்ப கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சார்? லிசன், மில்க் வாட்டரும் 3:4 ரேஷியோல இருக்கு. சரியா? 3:4 ரேஷியோல இருக்கு அப்படின்னா இந்த இனிஷியலா இருந்த மிக்சர்ல இருந்து ஏதாச்சும் ரிமூவ் பண்றப்போ ஏதாச்சும் அது எவ்வளவு குவாண்டிட்டி வேணாலும் ரிமூவ் பண்ணட்டும். எவ்வளவு குவாண்டிட்டி ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்றதும் என்ன குவாண்டிட்டிலாம் இருக்க போகுது? அதுவும் 3:4ல தான் இருக்கும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு இருக்காது. இனிஷியலா என்ன ரேஷியோ இருக்கோ, சரியா? நீங்க வந்து இப்போ ஒரு பெரிய வெசல் எடுத்துக்கப்பா. இந்த பெரிய வெசல் ஃபுல்லாவே பார்த்தா அப்படின்னா இந்த பெரிய வெசல் ஃபுல்லாவே மில்க்கும் வாட்டரும் கலந்திருக்கு. சரியா? சேம் மில்க் வந்து பார்த்தேன் அப்படின்னா மில்க் வந்து ஒரு 30 லிட்டர். ஓகே. மில்க் வந்து 30 லிட்டர். வாட்டர் வந்து பார்த்தேன் அப்படின்னா 20 லிட்டர். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டும் மிக்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா 50 லிட்டர். சரியா? 50 லிட்டர்ன்றது மிக்சர். ஓகே. மிக்சர். மில்க் மட்டும் எவ்வளவு? 30 லிட்டர். வாட்டர் மட்டும் எவ்வளவு? 20 லிட்டர். பட் இப்போ இது ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு. இது ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப ரேஷியோ என்ன? எந்த ரேஷியோல இருக்கு? 3:2 ரேஷியோல இருக்கு. இது 3:2 ரேஷியோல இருக்கு. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த வெசல்ல இருந்து நான் ஒரு சின்ன ஜார் எடுத்து இந்த ஒரு சின்ன ஜார்ல இத வந்து எடுக்கிறேன். சரியா? ஒரு சின்ன ஜார்ல இந்த மிக்சர ஓகே. இந்த வெசல்ல ஒரு ஜார விட்டு அந்த ஜார்ல இருந்து சம் லிக்விட எடுக்கிறேன். ஓகே. இந்த ஜார் ஃபுல்லா. அப்ப இந்த ஜார்ல இருக்கிற கன்டென்ட் வந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த ஜார்ல இருக்கிற கன்டென்ட் வந்து சே ஃபார் ஒரு 10 லிட்டர். ஓகே. 10 லிட்டர் ஜாரா வச்சுப்போம். 10 லிட்டர் வெளிய எடுக்கிறேன் அப்படின்னா அப்ப அந்த 10 லிட்டர் எந்த ரேஷியோல இருக்கும்? அதுவும் 3:2 ரேஷியோல தான் இருக்கும். ஓகேவா? அதுவும் 3:2 ரேஷியோல தான் இருக்கும். இதான் கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க 10 லிட்டர் எடுத்தாலும் அதே ரேஷியோ தான். 5 லிட்டர் எடுத்தாலும் அதே ரேஷியோ தான். ஓகே. 30 லிட்டர் எடுத்தாலும் அதே ரேஷியோ தான். மிக்சரோட கான்செப்ட்ல இந்த இது வந்து ஒரு எப்படி சொல்றது? டிஃபால்ட்டா இதான் ஃபிக்ஸட். ஓகே. இப்போ கெமிஸ்ட்ரியில இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர். ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர்னா நீங்க எடுக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கிற ஒரு மிக்ஸ்சர் கண்டென்ட்ட நீங்க எடுக்கக்கூடிய கண்டென்ட் எத்தனை லிட்டரா எடுத்தாலும் என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்கோ அதே ப்ரொபோர்ஷன்ல தான் நீங்க எடுக்கிற எல்லா இடத்துலயும் இருக்கும். இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியரா? பேசிக் கான்செப்ட் நம்முடைய பேட்ச்ல ஒரு ஸ்டூடெண்ட் கூட எனக்கு மிக்சர் அலிகேஷன் டாபிக்கே வரல சார்ன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எடுத்து போயிட்டு இருக்கேன். எல்லாருமே கொஞ்சம் கமெண்ட் பண்ண பழகுங்க. ஒன்லி வே ஆஃப் கம்யூனிகேஷன் நீங்க கொடுக்குற கமெண்ட் மட்டும்தான் எனக்கு. ஓகே. சரி சார், இப்போ சம் கண்டென்ட்டை வெளியே எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலா என்ன இருக்கும்? ஃபைனலா எந்த ப்ரொபோர்ஷன்ல இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னா ஃபைனலா வந்து
70 லிட்டர் எடுத்தாச்சு, 35 லிட்டரும் வெளியே போயாச்சு. இப்போ ஃபைனலா 35 லிட்டர் இருக்கு. ஆமாதானப்பா? 70ல இருந்து 35 எடுத்தாச்சு. இப்போ எவ்வளவு இருக்கு? ஃபைனலா 35 லிட்டர் இருக்கு. அந்த 35 லிட்டரும் எந்த ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்க போகுது? 3:4ல தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ மிக்சரோட ஒரு ஃபர்ஸ்ட் கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். கொஸ்டின் வந்து இனிஷியல் மிக்சர் இருக்கும். அந்த இனிஷியல் மிக்சர்ல இருந்து சம் குவாண்டிட்டி வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்த அப்புறமா ஃபைனல் குவாண்டிட்டி எவ்வளவு இருக்க போகுது? அப்போ ரேஷியோ வந்து பார்த்தேன் அப்படின்னா ப்ரொபோர்ஷன் எந்த இடத்துலயுமே சேஞ்ச் ஆகாது. சரியா? எந்த இடத்துலயுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே. சரி சார், இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து இனிஷியலா ஒரு மிக்சர் இருக்கு. இனிஷியலா மிக்சர் சே மில்க்கும் வாட்டரும் சே இது என்ன ரேஷியோ இருக்கு? 3:2 ரேஷியோல இருக்கு. ஓகேவா? 3:2 ரேஷியோல இருக்கு. ஓகே சார், நான் இப்போ வந்து ரிமூவ் பண்றேன் சார். ஓகே, ரிமூவ் பண்ணிக்கோ. ரிமூவ் பண்ற அப்படின்னா எந்த குவான்டிட்டில வெளியே போகும்? அதே 3:2ல தான் வெளியே போகும். ஓகே, பட் நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ரிமூவ் பண்ண அப்புறமா ஆடிங், ஓகே, ஆடிங் சம் வாட்டர், ஆடிங் சம் வாட்டர் இல்ல ஆடிங் சம் மில்க். ஓகே, ஆடிங் சம் மில்க். அப்போ இங்க வந்து பார்த்தா அப்படின்னா அப்போ மில்க் வாட்டருக்கான ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ மில்க் வாட்டர் ரேஷியோ சேஞ்ச் ஆகும். ஸோ போன கான்செப்டுக்கும் இந்த கான்செப்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கும். போன கான்செப்ட் என்ன? இனிஷியல் மிக்சர் இருக்கு, ரிமூவ் மட்டும் தான் பண்ண, எதுவுமே ஆட் பண்ணல. அதனால ஃபைனலும் அதே தான் இருக்க போகுது. சரியா? இது அப்படியே மைண்ட் மகப்லாம் கிடையாது, ஜஸ்ட் திங்கிங் தான். ஒரு ஒரு மைண்ட்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா இனிஷியல் மிக்சர் இருக்கு, ஓகே, ரிமூவ் பண்ணேன், ஓகே. இப்போ ரிமூவ் பண்ண அப்புறமா ஃபைனல் மிக்சர், ஓகே, ரிமூவ் பண்ண அப்புறமா ஃபைனல் மிக்சர் அதே 3:2 தான். பட் இந்த ஃபைனல் மிக்சர்ல என்ன பண்ணியிருக்கேன்? சம் வாட்டரோ இல்ல மில்கோ ஆட் ஆயிருக்கேன் அப்படின்னா ஓகே, ஃபைனல் மிக்சரோட ரேஷியோ சேஞ்ச் ஆகும். இந்த கான்செப்டும் புரிஞ்சுச்சா? சரியாப்பா? ம். ஓகே சார், ஒரு எக்ஸாம்பிள் சார், ஒரு எக்ஸாம்பிள் லிசன். 80 லிட்டர்ஸ், 80 லிட்டர் ஆஃப் மிக்சர், 80 லிட்டர் மிக்சர், மில்க் வாட்டர், மில்க் வாட்டரோட ரேஷியோ 5:3. அப்போ 5:3னா இது ரேஷியோவா இருக்கு. அப்போ லிட்டரா வந்து பார்த்தா அப்படின்னா 50 லிட்டர், இது 30 லிட்டர். 50 50 லிட்டர் மில்க், 30 லிட்டர் வாட்டர். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த மிக்சர்ல இருந்து ரிமூவ் பண்றேன். ரிமூவிங் 24 லிட்டர், ரிமூவிங் 24 லிட்டர். அப்போ ரிமூவிங் 24 லிட்டர்னா எந்த ரேஷியோல வெளியே போகும்? மில்க்கும் வாட்டரும் அதே 5:3ல தான் வெளியே போகும். அதே 5:3னா எப்படி பிரிப்பீங்க? ஓகே, ரேஷியோ படி 5:3. ஓகே, கொஸ்டின் படி 8. 8 தான் 24னா 5 எவ்வளோன்னு பார்க்குறேன். ஓகே, 15 லிட்டர். ஓகே, நெக்ஸ்ட் 3 பார்த்தா அப்படின்னா 9 லிட்டர். ஓகேவா? மில்க் வந்து 15 லிட்டர், வாட்டர் வந்து 9 லிட்டர். அதாவது ஆல்ரெடி இருந்தது 50 லிட்டர், இது 30 லிட்டர். அப்போ 50 மைனஸ் 15, இதுல வந்து பார்த்தா அப்படின்னா 30 மைனஸ் 9, இது மில்க் வாட்டர். கண்டென்ட்டா பார்க்குறேன். சரியா? கண்டென்ட்டா பார்க்குறேன். 35, இதுல பார்த்தா 21. இப்போ இது என்னது? ஃபைனல், ஃபைனல் மிக்சர். இது இனிஷியல்பா, இது ரிமூவ் பண்ணம்பா. ரிமூவ் பண்ண அப்புறமா ஃபைனலா என்ன இருக்கு? அப்போ அதுக்கு ரேஷியோ எடுத்த அப்படின்னா 7 5s are 7 3s are 5:3, 5:3, 5:3. கான்செப்ட் புரியுதா? ஏன் ரேஷியோ சேஞ்ச் ஆகலன்னு? ம், கான்செப்ட் புரியுதாங்க? எஸ், வெரி குட்பா. அவ்வளவுதான். இப்போ இந்த கான்செப்டை வச்சு செம்ம கவனிங்க. யாருமே எடுத்து சால்வ்லாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நான் சால்வ் பண்ற கான்செப்டுவல் சால்விங். ஓகே, எக்ஸாம்ல நீங்க போயிட்டு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா
முதல்ல நான் சால்வ் பண்றது நல்லா லிசன் பண்ணுங்க, நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. ரேஷியோ பிட்வீன் ஸ்பிரிட் அண்ட் வாட்டர், ரேஷியோ பிட்வீன் ஸ்பிரிட் அண்ட் வாட்டர் இன் 104 லிட்டர் ஆஃப் a மிக்ஸ்சர். ஓகே, அப்போ ரேஷியோ பிட்வீன் ஸ்பிரிட் அண்ட் வாட்டர், ஓகே, எதுலயா? இந்த மிக்ஸ்சர்ல. ஓகே, மிக்ஸ்சர் வந்து பார்த்த அப்படின்னா மிக்ஸ்சர் எத்தனை லிட்டர்? 104 லிட்டர். 104 லிட்டர்ல ஸ்பிரிட்டும் வாட்டரும் என்ன ரேஷியோல இருக்கு? 8:5 ரெஸ்பெக்டிவ்லி. 8:5 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, so if 20 liter of water is added into it, if 20 liter of added, sir ஃபர்ஸ்ட் மிக்சர் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஏதாச்சும் ரிமூவ் பண்ணாங்களா? இல்ல. ஆனா என்ன பண்றாங்க? ரிமூவ் பண்றதுக்கு பதிலா ஆட் பண்றாங்க. ஓகே, ஆட் பண்றாங்க. முதல்ல லிசன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு கான்செப்ட் வந்து சொல்றேன். கான்செப்ட் 1, கான்செப்ட் 2. ஓகே, கான்செப்ட் 1, கான்செப்ட் 2ல கொஸ்டின்ல வந்து எதுவுமே ரிமூவ் பண்ணல. சரியா? எதுவுமே ரிமூவ் பண்ணல. கொஸ்டின்ல எதுவுமே ரிமூவ் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற மிக்சரை, ஓகே, கிவன் மிக்சரை வந்து பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணா என்ன அர்த்தம்? ரேஷியோவை உடைக்கணும். அப்போ 8:5, அப்போ 8:5 அப்படின்னா, ஸோ 104னா இப்போ 8:5னா 13. 13 தான் 104னா 13 8 ஆர் 8 8 ஆர் 64, 5 8 ஆர் 40. ஓகே, ஸோ 64 லிட்டர் 40 லிட்டர் 64 லிட்டர் ஃபாலோ பிரேக் பண்ணியிருக்கேன். அதாவது கொஸ்டின்ல ரிமூவ்னு கொடுக்கல. சரியா? ரிமூவ்னு கொடுக்கல அப்படின்னா மிக்சரை வந்து பிரேக் பண்ணி, ஒருவேளை வந்து பார்த்தேன் அப்படின்னா கொஸ்டின்ல ரிமூவ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரேக் பண்ணாதீங்க. ஓகே, கண்டிஷன் புரியுதா? ரெண்டு கான்செப்ட். சரியா? கண்டிஷன் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கறது இந்த கான்செப்ட் தான். அதாவது எதுவுமே ரிமூவ் பண்ணல, மிக்சர்ல ரிமூவ் பண்ணல, இன்ஸ்டெட் என்ன பண்றாங்க? ஆட் பண்றாங்க அப்படின்னா ஸோ அப்போ மிக்சரை வந்து பிரிச்சுக்கங்க. ஓகேவா? 64ன்னு அப்போ ஸ்பிரிட் வந்து பார்த்தா அப்படின்னா 64 லிட்டர், வாட்டர் வந்து 40 லிட்டர் இந்த 104 லிட்டர்ல இருக்கு. 20 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட் இன்டு இட். வாட்டர்ல தான் ஆட் பண்றாங்க. நல்லா பாரு, 20 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட் இன்டு இட். வாட்டர் இதுதானப்பா, இதுல வந்து எவ்வளவு ஆட் பண்றாங்க? 20 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்றாங்க. 20 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண உடனே இப்போ வாட் வில் பி த நியூ ரேஷியோ பிட்வீன் ஸ்பிரிட் அண்ட் வாட்டர்? ஸ்பிரிட் அப்படியே தான் இருக்கு, 64 அப்படியே தான் இருக்கு. வாட்டர்ல மட்டும் 20 லிட்டர் ஊத்திடுறாங்க. 20 லிட்டர் ஊற்றோடனே 60. ஸோ 16 டைம்ஸ் பார்த்தோன்னா 16 4s ஆர் 15 4s ஆர். ஃபைனல் ரேஷியோ 16:15. 16:15. கான்செப்ட் கிளியர்? அவ்வளோதான் சார். இது எக்ஸாம்ல கேட்பாங்களா சார்? கண்டிப்பா கேட்பாங்க, டெஃபினட்டா இருக்கும். அது எனி ஃபார்மேட்ல இருக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கலாம், குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 இருக்கலாம், இல்ல ஒரே சிங்கிள் சம்மா கூட இருக்கலாம். ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இதே கொஸ்டின், இந்த கொஸ்டினா சார் கேட்டாங்க? 100% கேட்டாங்கப்பா. இதை சால்வ் பண்றதுக்கு சிம்பிளிஃபிகேஷனை விட, ஓகே, சிம்பிளிஃபிகேஷனை விட பாதி டைம் தான் ஆகும். நான் அடிச்சு சொல்றேன். What only concept. Next question. Next question. A milkman has 80 liter mixture of milk and water in the ratio 4:1. A milkman has 80 liter mixture of milk and water in the ratio 4:1. 80 liter mixture. 80 liter mixture. Okay. என்னது? மில்க்கும் வாட்டரும் 4:1. If he added X liter of water in the mixture, then the ratio of milk to water becomes 8:5. Find the value of X. Okay. So அப்போ நான் என்ன சொன்னேன்? ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா, கொஸ்டின்ல ரிமூவல் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த ரேஷியோவெல்லாம் பிரேக் பண்ணாதீங்க. ஆடட்னு கொடுத்தா மட்டும் ரேஷியோவை பிரேக் பண்ணுங்க. அப்போ 80 லிட்டரா? அப்போ 80 லிட்டர்னா எத்தனைப்பா? 5 பார்ட். மில்க்கும் வாட்டரும் சேர்ந்தது தானே
மில்க் 4, வாட்டர் 1, ரெண்டும் சேர்ந்து 5. 5 தான் 80னா 16 டைம்ஸ். 16 4s are 64, 16 டைம்ஸ். ஓகே, 64 லிட்டர் மில்க், 16 லிட்டர் வாட்டர். ஓகேவா? லிசன் பா. இப்போ இதுல என்ன பண்றாங்க? இஃப் யூ ஆடட் எக்ஸ் லிட்டர் ஆஃப் வாட்டரா, எவ்வளவு ஆட் பண்றானே தெரியல. எக்ஸ் லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்றாங்க. ஆனா 64 லிட்டர் வந்து மில்க் அப்படியே தான் இருக்கு. 64 லிட்டர் மில்க் அப்படியே தான் இருக்கு. ஓகே, பட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? மில்க் டு வாட்டர் பிகம்ஸ் 8:5. இது ஃபைனல். ஓகே, ஃபைனல் ரேஷியோ. அப்ப அந்த 8 தான் எவ்வளோ? 64. 8 into 8 64. அப்போ 5 into 8 எவ்வளோப்பா? 5 8s are 40. அப்போ 16 லிட்டரா இருந்தது. 16 லிட்டர்லாம் இருந்து 40 ஆயிருக்கு. எவ்வளவு நடுவுல ஆட் பண்ணிருக்காங்க? நடுவுல பார்த்தா அப்படின்னா 24 ஆட் பண்ணிருக்காங்க. x equal to 24. சார் இந்த எக்ஸாம் கொஸ்டின்ல கேட்டாங்களா சார்? நான் எல்லா கிட்டத்தட்ட லாஸ்ட் 6 வருஷம் நடந்த எக்ஸாம்ல மிக்சர் கான்செப்ட் எடுத்து பாது எல்லா பேட்ச்லயுமே இந்த மாடல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது ரிப்பீட்டட். இது நீங்க அவாய்டே பண்ண முடியாது. இந்த டைம் எக்ஸாம் போங்க, கான்பிடென்ட்டா அரித்மெட்டிக்ஸை வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணுங்க. சால்வ் எல்லாம் பண்ண வேண்டாம். நீ உட்காந்து சால்வ் எல்லாம் பண்ணாத, அட்லீஸ்ட் கொஸ்டினையாவது விசிட் பண்ணுங்க. யாருமே நான் சொல்றேன் பாருங்க, ப்ரிலிம்ஸ் வந்து அதாவது நான் 2 கைண்ட் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு, ஓகே, தெலுங்கு ஆஸ்பிரண்ட், இன்னொருத்தன் ஹிந்தி ஆஸ்பிரண்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட். ஓகே, அதுக்கப்புறம் கேரளா. இப்போ இதுல வந்து பார்க்கும்போது கர்நாடகா ஆஸ்பிரண்ட் வந்து விட்டுருங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு என்னுடைய இந்த ஒரு 9 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் ஜேர்னில வந்து பார்த்தேன் அப்படின்னா, ஓகே, இந்த ஹிந்தி இருக்கான் பார்த்தீங்களா, இவங்க ஸ்டேட்டோட கட் ஆஃப் வந்து இவங்க ஸ்டேட்டோட கட் ஆஃப் எப்பவுமே ஹையா இருக்கும். அது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறும். ஹிந்தி ரீஜன் உத்தரப்பிரதேஷ் சம்டைம்ஸ் அதிகமா இருக்கும், மகாராஷ்டிரா சம்டைம்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, இது மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு எஸ்பிஐ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு கட் ஆஃப் அதிகமா இருக்கும். சரியா? இந்த கேரளாவும் கர்நாடகாவும் வந்து தனியா போட்டி போட்டுருப்பாங்க. இந்த தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட் இருக்கான்னு தெரியுமா? இங்க இந்த தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்டை மட்டும் நம்மளால கணிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுமே வந்து இங்க வந்து போட்டி போட்டுருப்பாங்க. புரியுதா? ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு மித்து இருக்கு, நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் கிடைக்காது, அது ஹிந்திக்காரங்களுக்கு தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மித் வந்து கண்டிப்பா இருந்துட்டே இருக்கு. மற்ற ஸ்டேட் எல்லாம் போட்டி போட்டுனே இருப்பான். இப்போ இது வந்து இப்போ அந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பட் ஷாக்கிங் ரிசல்ட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் ட்ரெண்ட் எடுத்து பாக்குறப்போ லாஸ்ட் இயர் ட்ரெண்ட் வந்து தமிழ்நாடு தான்ப்பா ஹையஸ்ட் கட் ஆஃப். தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் கட் ஆஃப். ஓகே, அதுக்கு ரீசன் என்னன்னா அரித்மெட்டிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? அவன் அதாவது கிளியர் ஆனது மட்டும் தான் நான் சொல்றேன். ஏன் ஹையஸ்ட் கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா, ஸோ கிளியர் பண்ற ரேஷியோ, ஓகே, கிளியர் பண்ற பர்சன்டேஜஸ் ரேஷியோ, பர்சன்டேஜ் எடுத்து பாக்குறப்போ தமிழ்நாட்டோட கிளியரிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. புரியுதா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இம்பார்ட்டன்ஸ் வந்து மாத்துறாங்க. ஸோ அப்படி மாத்தி பார்த்தவொடனே தெரியுது, ஸோ ஒரிஜினாலிட்டி தெரியுது. ஓகே, இதாண்டா ரியாலிட்டி. நம்ம அரித்மெட்டிக்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்குது, டிஏயை விட ஈஸி, ராங் நம்பரை விட ஈஸி, குவாட்ரேட்டிக்கை விட ஈஸி, சிம்பிளிஃபிகேஷனை விட ஈஸி. இதுதான் ரியாலிட்டி. கான்ஃபிடென்ட்டா எடுத்து விசிட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் விசிட்டாவது பண்ணுங்க. புரியுதாப்பா? இந்த சம் கிளியரா? எஸ், நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? நான் என்ன பண்ணேன்? ஒண்ணுமே பண்ணல. எவ்வளோ மில்க் இருக்கு நார்மலா உன்னை வந்து கேட்டிருக்கேன். நம்ம நீங்களும் நானும் வந்துப்பா இதுல 64 லிட்டர் இருக்கு, எக்ஸ்ட்ராவா 40 லிட்டர் இருக்கு. அப்ப எவ்வளவு லிட்டர் ஊத்திருக்காங்க? 24 லிட்டர் ஊத்திருக்காங்க. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த சம்பர். A mixture water and petrol contain 37.5% petrol. 37.5% பெட்ரோல். ஒரு மிக்சர் இருக்கு, பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் எப்பவுமே 100%. சரியா?
அப்போ 37.5% அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 62.5% வந்து ஓகே வாட்டர். ரிமைனிங் இருக்கிற 62.5% பர்சன்டேஜ். ஓகே 100 தான் கம்பேர் பண்ணணும். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல மிக்சரை வந்து பண்ணுவோம். when 30 liter of water is added in the mixture, then ratio between water and petrol become 2:1. Find the initial quantity. So initial quantity என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு ரெண்டு சம்ல வந்து ஆல்ரெடி இனிஷியல் குவான்டிட்டி 80 லிட்டர் கொடுத்துருந்தான். இங்க பார்த்த அப்படின்னா 104 கொடுத்துருந்தான். இதுக்கு இனிஷியல் குவான்டிட்டி கொடுக்கல. அதான் கொஸ்டினே. சரி இருந்துட்டு போகுது. அப்போ முதல்ல நம்ம வந்து இனிஷியல் குவான்டிட்டி என்னன்னு தெரியல. ஓகேவா? அந்த குவான்டிட்டியில இருந்து வாட்டர் பெட்ரோல் 37.5 பெட்ரோல் 37.5 ஃபிராக்ஷன் வேல்யூ படிச்சு சொன்னேன். இந்த ஃபிராக்ஷன் வேல்யூ 3/8 பெட்ரோல். 3/8 அப்படின்னா பர்சன்டேஜ்ல அவுட் ஆஃப் 8னா அதுல 3 வந்து பெட்ரோல். அவுட் ஆஃப் 8 அதுல 3 வந்து பெட்ரோல். அப்ப 8னா என்ன? மிக்சர். 8 வந்து மிக்சர். ஓகே பெட்ரோல் வந்து 3 லிட்டர். ரேஷியோ படி பெட்ரோல் 3. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது? வாட்டர் 5:3. இந்த ரேஷியோ பிரேக்கேஜ் புரியுதாப்பா? மிக்சர் வந்து 8 பார்ட். அதுல வாட்டர் பெட்ரோல் 5:3. when 30 liter of water is added. சார் இப்போ 5:3 நீங்க பிரேக் பண்ண சொன்னீங்க. இப்போ என்னால பிரேக் பண்றதுக்கு இடமே இல்லை. ஜஸ்ட் அப்படியே வச்சிருங்க. ஓகேவா? அது இப்போதைக்கு நம்ம பிரேக் பண்ண வேண்டாம். அப்படியே வைப்போம். ஓகே 30 liter of water is added. வாட்டர் ஓகே 30 லிட்டர் வாட்டர் வந்து ஆட் பண்ண உடனே ரேஷியோ பிகம்ஸ் 2:1. ரேஷியோ பிகம்ஸ் 2:1. லிசன் சார், வாட்டர் தான் சார் டிஸ்டர்ப் பண்றாங்க. பெட்ரோல் டிஸ்டர்ப் பண்ணலையே. பெட்ரோல் இங்க 3 இருக்கு, ஆனா இங்க 1 இருக்கு. ஓகே அப்ப பெட்ரோல் வந்து நமக்கு உள்ள வந்து கண்டென்ட் சேம் தான். எனக்கு 3 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்போ சேமா ஆக்கணும். சேமா இருக்கா? இல்ல. அதனால சேம் ஆகுறேன் அப்படின்னா என்டையர் திங் 3 ஆல மல்டிபிள் பண்றேன். சரியா? ரேஷியோ வந்து 3 ஆல பண்றேன் அப்படின்னா 6:3. அப்போ இந்த ரேஷியோவை என்னன்னு எழுதினோம்? 6:3 எழுதினோம். ஓகே கான்செப்ட் புரியுதா? ஸோ ரேஷியோவை நான் பெட்ரோல் சேமா இல்ல, அதனால சேம் ஆக்குறேன். சேம் ஆக்குறதுக்காக இன்டூ 3 6:3. புரியுதா? ஸோ அப்போ வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது 5 ஆட் பண்ணப்போ 6. எக்ஸ்ட்ராவா எவ்வளவு ஆட் ஆயிருக்கு? 1 பார்ட் ஆட் ஆயிருக்கு. அந்த 1 தான் 30. சரியா? 1 தான் 30 அப்படின்னா எனக்கு 8 எவ்வளோன்னு பாரு. 8 எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 8 3s are 24. ஆன்சர் வந்து 240. ஆன்சர் வந்து 240. கான்செப்ட் கிளியர்? ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ற ப்ராசஸ் தான். ஓகே இப்போ லேர்னிங் ஃபேஸ்ல இருக்கீங்க, அதனால லேர்ன் பண்ணிட்டு இருக்க. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரேஷியோ பிட்வீன் சுகர் அண்ட் வாட்டர். சார் இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து இன்னும் இவ்வளோலாம் சால்வ் பண்ணவே தேவையில்ல. சரியா? இவ்வளோ தூரம் சால்வ் பண்ணவே தேவையில்ல. என்ன சார் அப்சர்வேஷன் அப்படின்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபைண்ட் இனிஷியல் குவான்டிட்டி. அப்போ நமக்கு ரேஷியோ தெரியுது 3/8. 8 தான் என்னது? இனிஷியல். ஓகே ஃபைனலி என்ன கண்டுபிடிச்சாலும் 8 ஆல தான் மல்டிபிள் பண்ண போறேன். நம்மளுடைய லக்குக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 8 ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கு. 8 3s are 24. ஓகேவா? ஸோ டைரக்டா எடுத்து சால்வ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, ரேஷியோ பிட்வீன் sugar and water in the mixture 9:13. Ratio between sugar and water 9:13.
when 32 liter of water is vaporized, vaporizedனா காணாப்போம், சரியா, vaporized from it, then quantity of sugar and water becomes equal. Then sugar and water quantity வந்து equal ஆகும். Find initial quantity of mixture. Find initial quantity of mixture. Listen. Ratio between sugar and water, okay, 32 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து வேப்பரைஸ் ஆகுது, ஓகே, அந்த குவான்டிட்டியில இருந்து. சரி, இப்போ கான்செப்ட் என்ன சொன்னார் சார், இப்போ இதை ஆடா ரிமூவா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கான்செப்ட் வந்து ரிமூவ் ஆகுது, சரியா, ரிமூவ் வேப்பரைனா வெளியே போகுது. இந்த 9:3ல இருந்து 9:3ல இருந்து வாட்டர் மட்டும் பார்த்தா அப்படின்னா வாட்டர் மட்டும் வந்து எவ்வளவு வேப்பர் ஆகுது, 32 லிட்டர், 32 லிட்டர்ஸ் வந்து வேப்பர் ஆயிருச்சு. வேப்பர் ஆன பிறகு வந்து பார்த்தா அப்படின்னா சுகரோட குவான்டிட்டியும் வாட்டரோட குவான்டிட்டியும் ஈக்குவலா 1:1 ஈக்குவல் 1:1. பட் வாட்டரோட குவான்டிட்டி, சுகர் இனிஷியலா 9 இருக்கு, இப்போ 1 இருக்கு. பட் இந்த சுகர்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, வாட்டர்ல தான் டிஸ்டர்பன்ஸ். அப்போ சுகர் 9 எனக்கு, அதாவது இனிஷியலாவும் 9 ஃபைனலாவும் என்னதான் இருக்கணும், 9 தான் இருக்கணும், சரியா, வாட்டர்ல தான் டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கு. அப்போ இங்க வந்து ஃபைனலா வந்து பாக்குறப்போ எனக்கு 9ன்றது 1 இருக்கு, ஆனா 9ன்றது 9 தான் இருக்கணும், சரியா. அப்போ 9 ஆக்கணும் அப்படின்னா நம்ம தான் ஆக்கணும், 9ஆல மல்டிபிள் பண்ணுங்க, 9ஆல மல்டிபிள் பண்றோம்னா 9:9. ஓகே, இப்போ இந்த ரேஷியோவை தான் நீங்க கன்சிடர் பண்ணணும், இந்த ரேஷியோவை தான் நீங்க கன்சிடர் பண்ணணும், புரியுதா. இது ஃபைனல் ரேஷியோ, ஓகே, இது இனிஷியலா இருந்தது. சரி, வாட்டர் 13, வாட்டர் 13, ஓகே, எவ்வளவு ரேஷியோ படி எவ்வளவு எவாபரேட் ஆயிருக்கு, ரேஷியோ படி பார்த்தேன் அப்படின்னா 4 பார்ட் எவாபரேட் ஆயிருக்கு, 4 பார்ட் எவாபரேட் ஆயிருக்கு. அப்போ லிட்டர் படி 32 லிட்டர், அப்போ அந்த 4 தான் 32, 4 8s are 32. ஓகே, ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர். இனிஷியல் குவான்டிட்டி எவ்வளோ, சுகரும் வாட்டரும் சேர்ந்தது தான் குவான்டிட்டி. 9 + 13 எவ்வளோப்பா, 22. ஓகே, ஸோ 22 எவ்வளோன்னு பார்க்குறோம், 4 பார்ட் எனக்கு 32, 4 × 8 22 × 8, ஆன்சர் 176. கான்செப்ட் கிளியரா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம். In a 25 liter of mixture of milk and water, the water is only 20%. How many liter of water is required to increase the percentage of water to 90%? Okay, சரி, in a 25 liter mixture of milk and water, 25 லிட்டர் மிக்சர், அதுல மில்க்கும் வாட்டரும் இருக்கு. the water is only 20%, வாட்டர் வந்து 20% அப்படின்னா அப்போ மில்க் எவ்வளோப்பா, மில்க் 80%, மில்க் 80% ரேஷியோ எடுத்து அப்படின்னா 4:1, சரியா. அப்போ மில்க்குக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ 4:1. இப்போ என்ன கொஸ்டின், ஹவு மெனி லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ரெக்வயர்டு, ஹவு மெனி லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ரெக்வயர்டு, எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் தேவை, சரியா, எவ்வளோ லிட்டர் வாட்டர் தேவை டு இன்க்ரீஸ், எவ்வளோ வாட்டரை ஆட் பண்ண அப்படின்னா the percentage of water, percentage of, to increase the percentage of water to 90%. ஓகே, அதாவது இனிஷியலா இருந்த மில்க் டு வாட்டர் 4:1, அதாவது இனிஷியலா 20%, ஓகே, வாட்டர் வந்து 20%, இந்த வாட்டரை வந்து என்ன பண்ணுமா 90% மாத்தணுமா, 90% அப்போ மில்க் வந்து 10% இருக்கும், சரியா. ஓகே, 1:9, 1:9. லிசன், இப்போ 1:9, 1:9. லிசன் பா,
சார் ஃபர்ஸ்ட் இருந்தது 25. ஓகே, அடுத்து என்ன இருக்கு? அடுத்து வந்து ஹவு many லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ரெக்வயர்ட் டு இன்க்ரீஸ். அப்போ குவாண்டிட்டி கொடுத்துருக்காங்க, ஆடிங். ஓகே, கண்டென்ட் வந்து ஆட் பண்றாங்க. சரியா? கண்டென்ட் ஆட் பண்றாங்க அப்படின்னா நீ மிக்சரை என்ன பண்ணும்? மிக்சரை பிரேக் பண்ணணும்னு சொன்னேன். சரியா? அப்பதான் நமக்கு ஒரே ஸ்டெப்ல வரும் ஆன்சர். லிசன், 5 பார்ட் தான் 25 அப்படின்னா அப்போ 20 லிட்டர், இது 5 லிட்டர். ஓகே, 20 லிட்டர் 5 லிட்டர். லிசன், எனக்கு மில்க் வந்து வாட்டர் தான் டிஸ்டர்ப் பண்றாங்க. மில்க் 20, அப்போ 20யும் அப்படியே தான் இருக்க போகுது. புரியுதா? மில்க்ல எந்த மாற்றமும் இல்லை, வாட்டர் மட்டும்தான் மாறி இருக்கு. எனக்கு 5 லிட்டர் இருக்கு. ஓகே, அப்போ 1 தான் 20 அப்படின்னா 9 எவ்வளோப்பா? 1 into 20, 9 20s are 180. ஓகே, 5 லிட்டரா இருந்தது, 5 லிட்டரா இருந்தது இப்போ எவ்வளோ ஆயிருக்கு? 180 லிட்டரா ஆயிருக்கு. எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க? 175 லிட்டரா ஆட் பண்ணியிருக்காங்க. 175 லிட்டர் வாட்டரை ஆட் பண்ணாதான் அந்த வாட்டர் 90% ஆயிருக்கு. ஆன்சர் 175 லிட்டர். ஒன் ஆஃப் த கான்செப்டுவல் லர்னிங். கான்செப்டுவல் லர்னிங். கான்செப்ட் புரியுதா பார்? கொஞ்சம் ஃபாஸ்டா கமெண்ட் பண்ணிக்க. எஸ், சரிப்பா. அடுத்த கொஸ்டின் வா. அடுத்த கொஸ்டின் பா. The ratio of water to floor in a dug is 5:7. வாட்டருக்கும் ஃப்ளோருக்கும், ஓகே, இன் a duff, in a duff. ஒரிஜினல் அப்படியே டிட்டோ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். வாட்டர், ரேஷியோ ஆஃப் வாட்டர் ஃப்ளோர். ஓகே, ரேஷியோ வந்து 5:7. While making bread, 80% of water was vapored. 80% of water was vapored and 48 kg of bread was prepared. What was the quantity of flour in the duff? What was the quantity of flour in the duff? Okay, listen. The ratio of water to flour 5:7 சொல்லியாச்சு. While making bread, okay, ஒரு பிரெட்டை வந்து மேக் பண்றாங்க. ஒரு மாவுல இருந்து 80% ஆஃப் வாட்டர் வந்து வேப்பர் ஆயிடுது. 80% வேப்பர் ஆயிடுச்சு. ஓகே, அதாவது வாட்டர் வந்து போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் பாருங்க. இங்க 32 லிட்டர் வேப்பர்னு கொடுத்துருந்தான், எடுத்து போட்டேன். பட் இங்க வந்து பார்த்தேன் அப்படின்னா பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. லிசன், பர்சன்டேஜ்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வாட்டர் வந்து பார்த்தேன் அப்படின்னா 80% போகுது. 80% தான் வெளியே போயிருக்கு. அண்ட் 48 kg ஆஃப் பிரெட் வந்து ஃபைனலா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஃபைனலா பிரெட் வந்து ஃபைனலி வந்து பார்த்தேன் அப்படின்னா பிரெட் வந்து எத்தனை? 48 kg பிரெட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. வாட் வாஸ் த குவான்டிட்டி ஆஃப் த ஃப்ளார் இன் த டஃப்? ஓகே, அப்போ எவ்வளோ மாவு வந்து உள்ள இருக்கு அப்படிங்க. லிசன், இப்போ வாட்டர் வந்து ரேஷியோ படி எவ்வளோ? ரேஷியோ படி 5. ஓகே, அப்போ 5ல 80% 80% எவ்வளோன்னு பார்த்தேன் அப்படின்னா எவ்வளோப்பா வருது? 4. புரியுதா? 5ல 80% பார்த்தேன். சும்மா வாட்டர் வந்து 5ல 80%, ஏன்னா 80% எவாபரேட் ஆயிடுச்சுல. அப்போ 80%ன்னு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 5 பார்ட் 4 பார்ட் எவாபரேட் ஆயிடுச்சு. ரிமைனிங் ஒரு பார்ட் இருக்கு. சரியா? 1:2. ஃப்ளோர்ல எந்த மாற்றமும் இல்லை, அந்த ஃப்ளோர் அப்படியே தான் இருக்கு. 7. புரியுதா? 7. ஓகே, இப்போ ஃபைனலா பிரெட் மேக் பண்ணாங்களா 48 kg. வாட்டரும் ஃப்ளோரும் சேர்ந்தது தான் 48 kg. 1ம் 7ம் மொத்தம் 8. 8 தான் 48 தான். சரியா? அப்போ 7 எவ்வளோ? 8 தான் 48 தான். 7 எவ்வளோ? 6 7s are 42. Answer 42 kg. What was the quantity of flour? One of the beautiful question.
எப்படினாலும் கொஸ்டின் கேட்கட்டும், நம்ம கான்செப்ட்ல தெளிவா இருக்கும், அவ்வளவுதான். கான்செப்ட் கிளியராப்பா? அடுத்தது பாரு, நெக்ஸ்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின் கவனி. எ மிக்ஸ்சர் எக்ஸ், எ மிக்ஸ்சர் எக்ஸ்ன்ற ஒரு மிக்ஸ்சர் இருக்கு. மில்க் அண்ட் வாட்டர் கண்டெயின் 87.5% of milk. After 18 liter of water is added, the milk content get reduced to 50%. Get reduced to, okay, reduced to அதாவது increased to, decreased to, increased by, decreased by, இது எல்லாத்துக்குமே வந்து பர்சன்டேஜ் ரேஷியோ டாபிக்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பர்சன்டேஜ் டாபிக்ல எல்லாருமே பாத்தீங்களாப்பா அந்த கான்செப்ட? இன்க்ரீஸ்டு டு, டிக்ரீஸ்டு டு, இன்க்ரீஸ் பை, டிக்ரீஸ் பை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை பாத்தீங்களா? இன்க்ரீஸ்டு டூனா டிக்ரீஸ்டு டூனா என்னன்றது? எஸ். ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு சம்ம கவனி. A mixture X of milk and water contain 87.5 of milk. After 18 liter of water is added, the mixture content, milk content get reduced to 50%. If another mixture Y, முதல்ல mixture X ன்னு இருக்கு, அப்புறம் mixture Y ன்னு இருக்கு, okay, contain milk equal to the total quantity of mixture X initially such that ratio of milk to water is 4:5. Find the quantity of mixture. அப்போ கொஸ்டின் படிக்க 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 படிச்சுட்டு போயிட்டே தான் இருப்பேன், சரியா? ஸோ முதல்ல கொஸ்டின் படிக்கிறப்பவே கொடுத்துருக்கிறத எடுத்து எழுத பழகுங்க, எடுத்து எழுத பழகுங்க, சரியா? இப்போ மிக்சர் எக்ஸ், ஓகே, மிக்சர் எக்ஸ். இந்த மிக்சர் எக்ஸ்ல என்னென்ன இருக்கு? மில்க்கும் வாட்டரும் இருக்கு, மில்க்கும் வாட்டரும். அதேதான் 87.5% ஆஃப் மில்க்கும். 87.5% என்ன? 87.5னா 7/8. ஓகே, அவுட் ஆஃப் 8 அதுல 7 வந்து மில்க், 7 மில்க், அப்ப ரிமைனிங் இருக்கிற 1 வந்து வாட்டர். ஓகே, சரி, இதுல எந்த மாற்றம் இல்ல. ஆஃப்டர் 18 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட், ஓகே, ஆக்சுவலா 18 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்றாங்க, 18 லிட்டர் வாட்டரை ஆட் பண்றாங்க. 18 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணதும் the milk content reduced to 50%. milk content reduced to 50%, பாதிக்கு பாதி. மில்க் வந்து என்ன ஆகுது சார்? மில்க் கண்டென்ட் கெட்ஸ் ரெடியூஸ்டு டு 50% அப்படின்னா மில்க் வந்து 50% இல்ல, சரியா? போன சம்ல வந்து 80% வாட்டர்னு தெளிவா கொடுத்துருந்தாங்க. ஆனா இங்க வந்து the milk content get reduced to 50%, reduced to 50% தான், ஃபைனலா 50% இருக்கு, புரியுதா? மில்கோட டோட்டல் குவாண்டிட்டி, ஓகே, 50% இருக்கு. இது 50% அப்படின்னா வாட்டரும் 50% தான பர்சன்டேஜா சொல்லியிருக்காங்க, சரியா? ஃபைனல் குவாண்டிட்டி இதுதான் வந்து இந்த சம்ல நீங்க கவனிக்க வேண்டியது, ஓகேவா? அப்படின்னா ரேஷியோ என்னது? 1:1 ரேஷியோ, 1:1 ரேஷியோ, ஓகே, சரி. மில்க் கண்டென்ட் கெட்ஸ் ரெடியூஸ்டு டு 50%, கண்டென்ட் தான், அதாவது குவான்டிட்டியை வந்து இதுவாகல. சரி, லிசன் பா சார், வாட்டர் தானே சார் ஆட் பண்றாங்க,
மில்க் அப்படியே தானே இருக்கு. எஸ், மில்க் அப்படியே தான் இருக்கு. இங்க 7னா எனக்கு இங்கேயும் 7 தானே. ஸோ 7ஆல மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 7:7. சரி. இப்போ வாட்டர் வந்து பார்த்தேன் அப்படின்னா, வாட்டர் வந்து 1 லிட்டர் ரேஷியோ படி 1 ஆட் ஆகி வந்தது 7. எவ்வளோ ஆட் ஆயிருக்கு? 6 ஆட் ஆயிருக்கு. அப்போ 6 பார்த்தா அப்படின்னா 6 3s ஆர் 18. 6 பார்ட் ஆட் ஆயிருக்கு. கான்செப்ட் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கான்செப்ட் பை கான்செப்ட் தான். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் இந்த கண்டென்ட் வரைக்கும் முடிச்சாச்சு. இஃப்னு வந்தால் எப்பவுமே கொஸ்டின்ல வந்து அரித்மெட்டிக்ஸ்ல யாராச்சும் என்னுடைய செஷன் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கவனிக்கிறீங்களா யாராச்சும்? சரி, கோகிலான் இந்த சம் முடிட்டோம், நான் சொல்றேங்க. என்னுடைய செஷன் அரித்மெட்டிக்ஸ் கிளாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் நான் அட்டன் பண்றது. எத்தனை பேருப்பா? சரி சார். ஆஃப்டர் 80 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட். ஸோ இது முடிஞ்சு. இஃப்னு கொஸ்டின்ல அரித்மெட்டிக்ஸ்ல நீங்க வந்து இஃப்னு பாக்குறீங்க அப்படின்னா அது தனியா செப்பரேட்டா நம்ம கவனிக்கணும். இஃப் அனதர் மிக்சர் y okay contains the quantity of milk equal to that of quantity of mixture x initially. Okay, initially listen, என்ன கொடுத்திருக்காங்க? So total content initially such that ratio of milk to water is 4:5. Find the quantity of water in the mixture y. மிக்சர் ஒயிலையும் வந்து பார்த்தேன் அப்படின்னா மில்க்கும் வாட்டரும் இருக்கு. சரியா? மிக்சர் ஒயிலையும் மில்க்கும் வாட்டரும் இருக்கு. ஓகே, ஆனா இங்க என்ன சொல்றாங்க? அதே குவான்டிட்டியில தான் இருக்கு. another mixture contains the quantity of milk equal to total quantity of mixture x. Okay, mixture y contains the quantity of milk. Okay, quantity of milk equal to total quantity of mixture x. ஓகேவா? total quantity of mixture x என்ன? total quantity of mixture x வந்து 8. இங்க 6 part 18 8 3s are 24. இப்போ புரியுதா? மிக்சர் x ஓட டோட்டலே 24 தான். ஆனா மிக்சர் y ல மில்க் மட்டும் 24. மில்க் மட்டும் 24. கான்செப்ட் புரியுதா? இந்த லைன் புரியுதா பார்? இது யாருக்காவது புரியாம இருக்கா? மிக்சர் ஒய்ல மில்க் குவான்டிட்டி ஆஃப் மில்க் மட்டும் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? எக்ஸோட டோட்டல் குவான்டிட்டி என்னவோ அதுவும் மில்கோட குவான்டிட்டி. சரி, அப்போ ரேஷியோ வந்து பார்த்தேன் அப்படின்னா மில்க் டு வாட்டர் 4:5. ஓகே, 4 தான் 24. 6 4s are 24. அப்போ 5 எவ்வளோ? 6 5s are 30. ஆன்சர் 30. ஒன் ஆஃப் த லாஜிக்கல் கொஸ்டின். சிம்பிள் தான். மிக்சர் அண்ட் எலிகேஷன் கான்செப்ட் ரொம்ப ஈஸிப்பா. கான்ஃபிடண்டா ஸ்கோர் பண்ணலாம் எக்ஸாம்ல. சரி, இப்போ ப்ரீவியஸ் சம்ல என்னங்க சொல்லியிருக்கீங்க? 80% ஆஃப் வாட்டர் வாஸ் வேப்பர்டு. ரிமூவ் தானே ரேஷியோ சேஞ்ச் ஆச்சு. ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆச்சா? லிசன் பா, இங்க வந்து ரிமூவ்னா இப்போ ரேஷியோ படி இங்க வந்து டோட்டல் குவான்டிட்டி நமக்கு தெரியல. ஆக்சுவலி நீங்க பர்சன்டேஜ் ரேஷியோ கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இதை நமக்கு குவான்டிட்டி இல்லைனா இதை 5 kgனே வச்சுப்போம், இது 7 kgனே வச்சுப்போம். ஓகே, ரேஷியோ இருக்கட்டும்.
இப்ப என்ன சொல்லிருக்காங்க, while making bread 80% of water was vapored அப்படின்னா 5 kgல 80% வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கு? புரியுதா? ரிமைனிங் 20%. சரியா? ரிமைனிங் 20% எவ்வளவு? 1. அதான் இங்க கொடுத்துருக்கேன் 1 kg. வாட்டர் தான் வெளியே போகுது, ஃப்ளோர் அப்படியே தான் இருக்கு 7 kg. புரியுதாங்க? ஸோ இப்போ ஃபைனலா வந்து பார்த்தேன் அப்படின்னா 48 kg ஆஃப் பிரெட் வாஸ் ப்ரிப்பேர்டு. 48 kg. ஸோ ரிமைனிங் கொஸ்டின். கான்செப்ட் புரியுதா? பா நீங்க அதான் நான் சொல்றேன், நீங்க என்ன கான்செப்ட்ல இருக்கீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஆப்டிடியூடுன்றது நான் வந்து ரியல் டைம் சொல்லியிருக்கேன். ஓகே, ஆப்டிடியூடுன்றது நம்முடைய ரியல் லைஃப் சினாரியோ, நம்முடைய லைஃப்ல நடக்கிற கண்டென்ட் எல்லாமே. ஓகே, உங்க டவுட் வந்து புரியுது. மில்க் வாட்டர் 3:2 ரேஷியோல இருக்கு. இதுல இருந்து வெளியே வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு 20 லிட்டர் வெளியே போகுதுன்னா அகைன் ரேஷியோ எனக்கு 3:2 தானே இருக்கணும்னு. இங்க வாட்டர் ஃப்ளோர். ஓகே, வாட்டர் ஃப்ளோர் வந்து என்ன ரேஷியோ இருந்தது? 5:7. சரியா? 5:7 இருந்தது. சார் இப்போ வாட்டர் இப்போ ரிமூவ் ஆனது. சரியா? வாட்டர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ரிமூவ் வந்து 80%. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இதுல இருந்து 80% வெளியே போயிருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. அப்போ 5:7 தானே சார், ஏன் சார் ரேஷியோ சேஞ்ச் ஆச்சுன்னு கேக்குறீங்க. ஓகே, நல்ல டவுட் தான். அதான் சொல்லியிருக்கேன், ரியல் லைஃப் சினாரியோனா மில்க்கும் லிக்விடு, வாட்டரும் லிக்விடு. இங்க வாட்டர் தான் லிக்விடு, ஃப்ளோர்ன்றது சாலிடு. சரியா? ஃப்ளோர்ன்றது சாலிடு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ரிமூவல் கண்டென்ட் வந்து ஒருவேளை ஒருவேளை 80% ஆஃப் மிக்சர் இஸ் ரிமூவ்டுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சரியா? 80% ஆஃப் மிக்சர் இஸ் ரிமூவ்டு அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு 5:7 வந்திருக்கும். உங்களுக்கு புரியுதா? கொஸ்டின்ல வாட்டர் தான் எவாபரேட்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொன்னேன், பேசிக்ஸ்ல வந்து பேசிக் என்ன சொன்னேன், சம் குவான்டிட்டி ரிமூவிங். ஓகே, சம் குவான்டிட்டி ரிமூவிங். குவான்டிட்டினா ரெண்டும் சேர்ந்தது தான். புரியுதா? டவுட் கிளியராமா? ஸோ 80% ஆஃப் வாட்டர்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. வாட்டர் கண்டென்ட் மட்டும் தான் நான் பார்த்தேன். இதுல 80% எவ்வளோன்னு பார்த்தேன். ஸோ 4. அப்போ 5ல எனக்கு 4 போயிருச்சு, ரிமைனிங் 1 தான் இருக்கு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A mixture contains 500 ml of acid and water in the ratio 37:13. If 300 ml of acid and water mixture is added, then the ratio becomes 5:3. Find the ratio of acid water in the 300 ml mixture. சரி, இப்போ mixture contains 500 ml. இது ஒரு மிக்சர். அங்க போன சம்முக்கு என்ன பார்த்தோம், மிக்சர் எக்ஸ்ன்னு பார்த்தோம், மிக்சர் ஒய்ன்னு பார்த்தோம். இப்போ இங்க மிக்சர் கண்டெயின் 500 ml ஆஃப் மிக்சர், இன்னொன்று பார்த்தேன் அப்படின்னா 300 ml ஆஃப் இன்னொரு மிக்சர். ஓகே, சரி, இப்போ கண்டென்ட்டை கவனி. இப்போ 500 ml ஆஃப் 500 ml மிக்சர் contains 500 ml. இது ஓகே, இது ஒரு மிக்சர் of acid and water in the ratio 37:13. Acid water is the ratio 37:13. Okay,
if 300 ml is added on. ஓகே, இன்னொரு 300 ml வந்து ஆட் பண்றாங்க. ஸோ போன கொஸ்டின் வந்து வெறும்னே 10 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணாங்க, இல்ல மில்க் மட்டும் ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்க என்ன ஆகுது, ஆசிடும் வாட்டரும் சேர்ந்து மிக்சரே ஆட் பண்றாங்க. மிக்சரையே ஆட் பண்றாங்க. அது என்னது, 300 ml மிக்சர். சரியா, 300 ml மிக்சரே வந்து ஆசிடும் வாட்டரும் சேர்ந்து இருக்கு, அதை கொண்டு போய் ஆட் பண்றாங்க. அப்போ ரேஷியோ வந்து எனக்கு 5:3 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லிசன். முதல்ல ஆட் பண்றாங்க, நம்ம என்ன பண்ணோம், 500 ml வந்து பிரிங்க. 37 13 40 50 50 அப்படின்னா 370 130 லிட்டர் வைஸ் பிரிச்சாச்சு. 370 130. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த 500ல இருந்து எக்ஸ்ட்ராவா பார்த்தேன் அப்படின்னா 300 ml ஆட் பண்றாங்க. சரியா, ஏன்னா மிக்சர் 300 ml மிக்சரா தான் ஆட் ஆகுது. ஆட் ஆச்சு அப்படின்னா ரேஷியோ பிகம் 5:3. ரேஷியோ பிகம் 5:3. இது என்னது, ஆசிடு வாட்டர் தான். அதே ஆசிட் வாட்டர் தான் ஆட் பண்ண அப்புறமா எனக்கு ரேஷியோ வந்து 5:3 ஆயிருச்சு. ஓகே, இப்போ இந்த 5:3 ஃபைனல் ஏதாச்சும் ரிமூவ் பண்ணாங்களா? இல்ல, ரிமூவ் பண்ணல. ஸோ அப்போ லாஜிக்கலா யோசிச்சு பாரு, லாஜிக்கலா 500 ml இருந்தது, 300 ml ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ டோட்டல் ml என்ன, டோட்டல் வந்து எனக்கு 800 தானப்பா, 800. ஓகே, ஸோ 800 ml 800 ml ரேஷியோ தானே இது 5:3. ஸோ அப்போ பார்த்தா அப்படின்னா இது 500 ml, இது பார்த்தா அப்படின்னா 300 ml. ஓகே, சரி. ஃபைண்ட் ரேஷியோ ஆஃப் ஆசிட் அண்ட் வாட்டர் இந்த 300 ml. ஓகே, அப்போ 300 ml வந்து பார்த்தா அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் தான், இந்த 300 ml எக்ஸ்ட்ராவா இருக்குது. புரியுதாப்பா நான் சொல்றது? ஸோ எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தேன் அப்படின்னா 370 பிளஸ் 130 பிளஸ் 170. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ட்ராவா கண்டென்ட் ஆட் பண்ணாங்களே, அதுதான் இந்த 300 ml. ஸோ அதுல இருக்கிற ஆசிடும் வாட்டரும் வந்து ரேஷியோ என்னன்னு கேட்கலாம். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஆன்சர் 13:17. ஆன்சர் 13:17. எங்கேயுமே உன்னை கன்ஃபியூஸ் பண்ணல. மிக்சர் கான்செப்ட். எஸ், கான்செப்ட் கிளியராங்க? அடுத்த சம்பா, நெக்ஸ்ட் சம்பா. A jar contains the mixture of apple and grape juice in the ratio of 3:x. If 40 liter of apple juice and 70 liter of grape juice added in the mixture, then the ratio of apple and grape juice in the resultant solution become 2:30, 2:3. If the initial quantity அப்படியே blah 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 போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन படிக்கிறப்பவே எடுத்து எழுத பிராக்டிஸ் பண்ணு. A jar contains the mixture of apple and grape juice in the ratio 3:x. சரி, ஒரு மிக்சர் இருக்கு, அந்த மிக்சர் வந்து பார்த்தா அப்படின்னா ஆப்பிள் ஜூஸும் கிரேப் ஜூஸும் என்ன ரேஷியோ, 3:x. பா, டிட்டோ ஒரிஜினல் எக்ஸாம் கொஸ்டின். ஓகே, இதே மாடல் திரும்ப திரும்ப பிஓ ஸ்டாண்டர்ட்ல ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கு. If 40 liter of apple juice and 70 liter of grape juice ஆட் பண்றாங்க. எப்படி, 40 liter of apple juice ஆப்பிள்லயும் ஆட் பண்றாங்க, 70 liter of grape juiceலயும் ஆட் பண்றாங்க. Then the ratio of the apple and grape juice in the resultant solution becomes 2:3. ஆட் பண்ண அப்புறமா 2:3 மாறுது. If the initial quantity of a mixture in the jar is 140, initial 140, then find the initial quantity of grape juice. Initial quantity of the x தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரைட் ரைட். சரி, ஆட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ 140 இனிஷியலா இருக்கு,
140 இனிஷியலா இருந்திருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா ஃபைனல் ரேஷியோவா ஒன்று சேஞ்ச் ஆயிருக்கு 2:3ன்னு சொல்லிட்டு. ஓகே, எப்படி ஃபைனல் ரேஷியோவா ஆச்சு? 40 லிட்டரும் 70 லிட்டரும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 140 லிட்டர்ல போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் பாரு, போன சம் 300 mlன்னு சொல்லியிருந்தாங்க. இதை கண்டுபிடிக்க சொன்னாங்க ஆசிட் வாட்டர்னு. பட் இங்க வந்து 40 லிட்டர்னு பிரிச்சுட்டாங்க, 70 லிட்டர்னு பிரிச்சுட்டாங்க. சரியா? அப்போ டோட்டலா வந்து பார்த்தேன் அப்படின்னா 110. புரியுதா? 40 லிட்டர் ஆசிடும் கிரேப் ஜூஸ் 70 லிட்டர், டோட்டல் 110 மிக்சர். மிக்சர் ஆட் ஆன அப்புறம் 2:3 மாறுது. ஓகே, 140 லிட்டர் மிக்சர் 110 லிட்டர். ஸோ ஃபைனலி 250 லிட்டர். புரியுதாப்பா? ஃபைனலி 250 லிட்டர். 250 வந்து என்ன கண்டென்ட்? இந்த 2:3 ரேஷியோ தான் 250. அப்போ 5 தான் 250னா 2 எவ்வளோ? 50னா 100. இதை பார்த்து அப்படின்னா 150. ஓகே, லிசன். ஸோ எப்படி சார் ஏதோ ஒரு லிட்டர்ல 40 ஆட் பண்ண பிறகு எனக்கு 100 லிட்டரா ஆயிருக்கு. அப்பனா இது எவ்வளோப்பா? 60 லிட்டர். புரியுதா? ஏதோ ஒரு கண்டென்ட்ல 70 லிட்டர் ஆட் பண்ண அப்புறமா எனக்கு 150 ஆயிருக்கு. அப்ப இது எவ்வளோப்பா? 150 மைனஸ் 70 பண்ண அப்படின்னா 80. கான்செப்ட் புரியுதா? ஸோ கொஸ்டின், வாட் இஸ் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் கிரேப் ஜூஸ்? எக்ஸ் தான் 80. ஆன்சர் 80. ஒருவேளை கொஸ்டினே வந்து find the ratio of initial quantity of apple juice and grape juice na 60:80 cancel பண்ணா 3 2s are 4 2s are ratio கேட்டனா. one of the beautiful conceptual sum. simple கொஸ்டின் படிக்க படிக்க நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே உனக்கு சொன்ன பத்தியா, அதுவே 40 செகண்ட்ஸ் தான் ஆகும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி போட்டு ஆன்சர் கொண்டு வந்து சால்வ் பண்ண செகண்ட்ஸே 40 செகண்ட்ஸ் தான். கான்செப்ட் தெரியாதால இவ்வளோ ஈஸியான சம்ம வந்து விட்டு வந்துடுறோம். ரிலாக்ஸா கொஸ்டினை பார்த்தினாலே சூப்பரா வந்துடும். கான்செப்ட் கிளியரா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி செஷன் மிக்சர் அலிகேஷன்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இன்னும் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு, ஒரிஜினல் கொஷின்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்ல லான்ச் பண்றேன். ஓகே, ஸோ நம்முடைய பேட்ச் வந்து குவான்ஸ், இப்போ யாராச்சும் என்ரோல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா குவான்ஸ் எலைட் பேட்சை என்ரோல் பண்ணிக்க. ஓகேவா? அரித்மெட்டிக்ஸ்ல நான் டெஃபினட்டா சொல்றேன், அரித்மெட்டிக்ஸ்ல வந்து நீங்க இன்ஸ்பயர் ஆயிடுவீங்க. சரியா? கண்டிப்பா இன்ஸ்பயர் ஆகும். நம்மளுடைய வே ஆஃப் அப்ரோச்சும் சரி, வே ஆஃப் அப்ரோச்சும் கான்செப்ட் கிளாரிட்டி செஷனும், ஓகே, கான்செப்ட் கிளாரிட்டியும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். சும்மா தான் நான் சொல்லுங்க. ஓகே, எல்லாமே நமக்கு வந்து ப்ராக்டிக்கலா ப்ரூவன் மெத்தட்ஸ். நான் உங்களுக்கு சொல்றதே எல்லாமே என்னது? ப்ராக்டிக்கலா நம்ம ரியல் டைம் சினாரியோல தான் ப்ரூவன் மெத்தட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கு செஷன்ல நம்ம ரிமைனிங் சம்ஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? குட் நைட்.